வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தது வந்து பிஹெச்பியில் வந்து அட்வான்ஸ் டாபிக் டேட் அண்ட் டைம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக HTML தெரிஞ்சிருக்கணும். ஸோ HTML தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எப்படி பிஹெச்பியை வந்து HTML எம்பெட் பண்ணது அப்படின்னு தெரியணும். எம்பெடட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக HTML ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகேவா, அது வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் HTML. ஸோ நம்ம வந்து இப்போ HTML பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், HTML வித் PHP கூட எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம HTML என்னன்னு பார்ப்போம். HTMLோட ஸ்டாண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து என்னன்னா இட் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் வேர்ல்டு வைடு வெப். ஸோ இதுதான் வந்து பேஸ் ஆஃப் த வெப்சைட். ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் எதை டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணாது. இட் மே கண்டெயின் த டேபிள், லிஸ்ட், ஃபார்ம்ஸ், இமேஜஸ் அண்ட் அதர் ப்ரெசன்டேஷனல் எலமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது, எப்படி ஒரு வெப்பேஜ்லேருந்து இன்னொரு வெப்பேஜுக்கு லிங்க் பண்ணுறது, எப்படி இமேஜை செட் பண்ணுறது, எல்லாமே வந்து HTML ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கோடும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ இட் இஸ் அண்ட் ஈஸி டு யூஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எந்த டூலையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து நோட் பேட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். நோட் பேடில் .htmlனு சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், வெப் ப்ரௌசரில் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இட் கிவ்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு த வெப் ப்ரௌசர். ஸோ இந்த HTML என்ன சொல்லுது அப்படின்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன், வெப் ப்ரௌசருக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது. எப்படி வந்து டாக்குமெண்ட் அப்பியர் ஆகணும். ஸோ ஒரு வெப்சைட் எப்படி அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம HTML கோடில் சொல்கிறோம். ஸோ the HTML was originally developed by Tim Berners-Lee in 1990. 1990 தான் வந்து இதை வந்து HTML டெவலப் பண்ணியிருக்காங்க. he is also known as a father of the web. ஸோ வெப்புக்கு வந்து ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிம் பெர்னர்ஸ்-லீ. ஸோ இந்த வேர்ல்டு வைடு வெப் கன்சார்டியம் இதுக்கு வந்து நம்ம W3C அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இட் பிகேம் த அத்தாரிட்டி டு மெயின்டைன் த HTML ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனை வந்து எது மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா இந்த W3C அப்படிங்கிறது என்னன்னா வேர்ல்டு வைடு வெப் கன்சார்டியம். So the HTML also became an international standard in 2000. So இதை வந்து international standard மாத்திருக்காங்க 2000ல. So இப்போ latest version என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML5. So என்னென்னலாம் பண்ணலாம் HTML அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can publish the document online with the text, images, list, tables, etc. அதே மாதிரி ஒரு இமேஜ் வேணும்னா, ஒரு வீடியோ வேணும்னா, இல்லை ஹைப்பர் லிங்க்ஸ் வேணும், எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணணும், எல்லாமே என்ன பண்ணலாம் HTML பண்ணலாம். ஸோ ஒரு மூவி கிளிப்ஸு, வீடியோ ஃப்ளாஷிங்கு, அப்புறம் வந்து சவுண்ட் கிளிப்ஸு எல்லாமே பண்ணுறது வந்து இந்த HTML தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது, இப்போ ஒரு நோட் பேட் எடுத்துக்கோங்க. ஸோ the first லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் HTML அப்படின்னு கொடுப்போம். இது வந்து எப்போவுமே நம்மளுக்கு
HTML நம்ம வந்து tagல தான் நம்ம வந்து பண்ணுவோம். HTML is written in the form of HTML elements consisting of markup tag. tagல தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா document type, doc type. doc type என்னன்னு பாத்தீங்கன்னா HTML. அதுக்கப்புறம் HTML language equal to English EN. அதுக்கப்புறம் நம்ம ஹெட்டுக்குள்ள டைட்டில். ஸோ ஒரு டேக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ டைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து நான் ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பாடியை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் HTML-லையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாத்தில் தான் சேவ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் .htmlனு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன். ஸோ டாக்குமெண்ட் டைப்பு என்னங்கிறத நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹெட்டு. இது வந்து ஹெட்டுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் எ கண்டெய்னர் ஃபார் த டேக் தட் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது வந்து ஹெட்டு. அதுக்கப்புறம் டைட்டில். ஸோ டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்? டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட். ஸோ அந்த டைட்டில்ங்கிற டேக் எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு டைட்டிலை நம்ம வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணுது. அடுத்தது பாடி. இந்த பாடி எலமெண்ட் கண்டெய்ன்ஸ் த டாக்குமெண்ட் ஆக்சுவல் கண்டென்ட். ஆக்சுவல் கண்டென்ட் அப்படின்னா அதில் பேராகிராஃப் இருக்கலாம், லிங்க்ஸ் இருக்கலாம், இமேஜ் இருக்கலாம், டேபிள்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ பாடியில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஃபார்ம் கிரியேஷன் எல்லாமே பாடியில் தான் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் எ ரெண்டர்ட் இன் த வெப் ப்ரௌசர் அண்ட் டிஸ்பிளே த யூசர். ஸோ இதுதான் என்ன பண்ணும் நம்மளுக்கு அந்த வெப் ப்ரௌசரில் நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பாடியில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து என்ன ஆகும்? டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இந்த HTML ஹெட், பாடி, டைட்டில், பி இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த கீவேர்டு. ஸோ HTML-ஓட கீவேர்டு. ஸோ நம்ம வந்து கீவேர்டை வந்து இந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸ், இந்த இது இருக்கு பாருங்க, இதுதான் ஆங்கிள் பிராக்கெட்ஸ். இதுதான் ஆங்கிள் பிராக்கெட்ஸ். இந்த பிராக்கெட்ஸ்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா அது டேக். ஸோ இது வந்து ஓப்பனிங் டேகு. இங்கே ஸ்லாஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து க்ளோசிங் டேகு. இது வந்து ஓப்பனிங் டேகு. இதுவே வந்து நம்ம ஸ்லாஷ் ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து க்ளோசிங் டேகு. ஸோ அதோட என்ன ஆயிடுச்சு? ஹெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ வாங்க நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம்? ரன் பண்ணுவோம். வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ விண்டோ.
style.html. ஓகேவா? ஸோ என்ன பாத் அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிடும், நம்மளுக்கு நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்துடுது. இதுதான் வந்து பாடி ஆஃப் த HTML. பாடியில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம டைட்டில் கொடுத்தோம், அதெல்லாம் என்ன ஆகுது, இந்த இருக்கு பாருங்க, எ சிம்பிள் HTML அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் அந்த டைட்டில் பாருங்க. எ சிம்பிள் HTML நம்ம கொடுத்துருக்கோம்ல, எ சிம்பிள் HTMLனு அது வந்து டைட்டிலாக மாறிடுது. நம்ம இந்த பாடிக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது, வெப் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ HTML எலமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த லிங்கை பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த BR அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் பிரேக். நம்ம வந்து /BR அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே டேக்ல BR அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து லைன் பிரேக். அதே மாதிரி நிறைய காமன் எலமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னா இமேஜ், இன்புட், லிங்க், மீட்டா, HR, அதுக்கப்புறம் டேபிள், ஃபார்ம்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஸோ அது என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆட்ரிபியூட்ஸ், HTML ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த வேல்யூ, இட் கன்சிஸ்ட் ஆஃப் த வேல்யூ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இமேஜ் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த SRCக்கு அப்புறம் என்ன ஆகுது, இமேஜஸ், இந்த அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இமேஜஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இமேஜ் வந்து வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஸோ அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு பேர் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து எந்த பாத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த SRCயில் கொடுக்குறோம். இமேஜ் SRCயில் இந்த இமேஜஸ் எந்த பாத்தில் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறோம். அடுத்து வந்து நம்ம ஹாரிஃப் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லிங்க் டேக். ஹாரிஃப்ங்கிறது ஒரு லிங்க் டேகு. இதில் நான் என்ன லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா http google www.google.com, டைட்டில் வந்து சர்ச் என்ஜின் அப்படின்னு கொடுத்துருக்கேன், கூகுள். அதோட இந்த கூகுள் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்கே போகும், இந்த லிங்க்குக்கு போகும். ஸோ இன்னொன்று என்ன கொடுத்துருக்கேன், இன்புட்டு அப்ரிவேஷன் டைட்டில் வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அடுத்து வந்து இன்புட் டைப் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னாலே சம் வேல்யூ. ஸோ ஜென்ரல் பர்பஸ் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி, டைட்டில், கிளாஸ், ஸ்டைல், அதெல்லாம் வந்து ஜென்ரல் பர்பஸ் ஆட்ரிபியூட். இந்த ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த யூனிக் நேம் ஆர் ஐடென்டிஃபையர். ஸோ இந்த ஐடி attribute is used to give a unique name or identifier to the element. ஸோ இந்த எலமெண்ட் நம்ம வந்து சிஎஸ்எஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ்ங்கிறது கேஷ்கேட் ஸ்டைல் ஷீட். அதே மாதிரி இந்த கிளாஸ் attribute என்ன பண்ணுது அப்படின்னா ஐடென்டிஃபை த எலமெண்ட். ஸோ ஐடிக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஐடென்டிஃபை த எலமெண்ட் தான். ஸோ ஐடி என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து யூனிக்யூ எலமெண்ட். ஸோ கிளாஸுங்கிறது யூனிக்யூ எலமெண்ட் இல்லை. ஓகேவா, அதுதான் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ அடுத்து வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ். ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது வந்து கலர். இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறேன்.
என்னென்னா பேராகிராஃப் எனக்கு வந்து எப்படி வேணும், இந்த பேராகிராஃப் வந்து எப்படி வேணும் எனக்கு, ஸ்டைல் வந்து கலர் கோலன் ப்ளூ டேகை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஹலோ வேர்ல்டு. இது வந்து எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா கலர் வந்து ப்ளூவில் வேணும் அதோட ஸ்டைலு. ஸோ நம்ம வந்து இமேஜ் எஸ்ஆர்சி நம்ம எங்கே இருக்குதுன்னு சொல்லலை. சம் இமேஜ் வேணால் நம்ம பார்த்துக்கலாம், எங்கேயாவது போடணும் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் இமேஜ் எங்கேயாவது இருக்கான்னு. டாக்குமெண்ட்ஸில், பிக்சர்ஸில் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. டவுன்லோட்ஸில் ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்மைலியை வந்து டவுன்லோட் பண்ணி டிரைவில் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், e:/smiley.png கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஹைட் வந்து நான் வந்து 40 விட்டு ஹைட் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வந்து ஸ்மைலி நம்ம கொடுத்துருக்க ஸ்மைலி கோலனில் இருக்க ஸ்மைலி. அதுக்கப்புறம் கூகுள். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணால் என்ன போகும், google.comக்கு போகும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அப்ரிவேஷன் HTML மார்க்அப் லாங்குவேஜுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், HTML அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டைல் வந்து கலர் ப்ளூவில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ப்ளூவில் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் HTML டாக்குமெண்ட். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது HTML ஹெட்டிங்ஸ். HTML ஹெட்டிங்ஸ் வந்து அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 6 லெவல்ஸ் ஆஃப் ஹெட்டிங் டேக்ஸ் இருக்குது. H1லேருந்து H6 வரைக்கும். அது எப்படின்னு நம்ம இதிலே பார்ப்போம். நான் வந்து H1 கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்டு. H1 வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி H6 வரை இருக்கு. காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். H6 வரைக்கும். இது வந்து H2, இது வந்து H3, அடுத்தது H4, அடுத்தது H5, அடுத்தது H6. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிப்போம். F5 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ H1ங்கிறது ஹெட்டிங் லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதாவது இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதாவது நம்ம பெரிய ஹெட்டிங் வேணும், இல்லை நம்மளுக்கு வந்து ஹெட்டரில் வந்து ஹெட்டிங் வேணும், பெரிய ஹெட்டிங் வேணும், நம்ம H1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ H6 வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஃபாண்ட். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் பேராகிராஃப் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹெட்டிங். ஹெட்டிங் லெவல் 1லேருந்து லெவல் 6 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. HR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹரிசாண்டலில் வரும்.
ஒயிட் ஸ்பேஸ் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் பார் தான் நம்ம வந்து எப்பவும் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஒயிட் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஆம்பர்சன் NSD இது நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வரும், கன்சிக்யூட்டிவ் ஸ்பேஸ். ஸோ பிஆருங்கிறது லைன் பிரேக்கு. ஆனால் இது வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு ஸ்பேஸை கொடுக்கும். இப்போ நான் வந்து இங்கே வந்து எனக்கு ஹலோ வேர்ல்டுக்கு இடையில ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து இதை காப்பி பண்ணி இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே போடுறேன். ஓகேவா? இது ரெண்டுக்கு இடையில எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இப்போ நான் ஒரே ஒரு தடவை தான் போட்டிருக்கேன். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வருதா? இப்போ நான் அதுவே வந்து ஒரு 2-3 தடவை போடுறேன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ போடுறேன். இப்போ பாருங்க F5 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்பேஸுக்காக யூஸ் பண்ணுறது. பிஆருங்கிறது லைன் பிரேக். ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இடையில பிரேக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லிங்க்ஸ், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், ஸ்டைலு, இமேஜ், டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.